நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கிறோம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் பழமை போல இலங்கையுடைய சமூக முன்னேற்றங்கள் தொடர்பிலையும் மற்றும் அரசியல் தொடர்பாகவும் உரையாடுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் ஆய்வாளர் சுதாகர் பரமேஸ்வரன். வணக்கம் சுதாகர். சுவிஸில் இருந்து சுதாகர் பரமேஸ்வரன். வணக்கம் ஜெயபாலன். என்னென்றால் நாங்கள் கடந்த இதுல கதைச்சிருந்தோம் என்னென்றால் ஹரணி அமரசூரிய டாவோஸ் மாநாடுக்கு வந்திருந்தா அது சம்பந்தமா நீங்கள் ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தீங்க. அதுல கல்வி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அப்ப நீங்கள் அதுல சொன்ன ஒன்று கல்வி தொழில் முனைவுகளோட இணைக்கப்படணும் என்றது. இது கிட்டத்தட்ட ஜெர்மன்ல பல்கலைக்கழகங்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களுமே அங்க உள்ள தொழில்துறையோட இண்டஸ்ட்ரியோட இணைக்கப்பட்டிருக்கும். அதனால ஜெர்மன்ல உற்பத்திகள் அதிகம். என்ன சொல்றது, ப்ரொடக்ஷன் கூட ஜெர்மன்ல தொழிற்சாலைகள் அந்த ப்ரொடக்டிவிட்டி தயாரிக்கிறதுக்கான அந்த வீதமும் கூடுதலாக இருக்கின்றது. ஜெர்மன்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், இனவாதம் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், ஜெர்மன் தொழில்துறையில இன்னைக்கு முன்னுக்கு நிற்கிற நாடுகள்ல முக்கியமானதாக இருக்குது. அதுதான் அவர்களுடைய அந்த ஐரோப்பாவினுடைய அந்த கட்டமைப்பை இறுக்கி வச்சுக்கிறதுல ஜெர்மனுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நீங்கள் சொன்னது தொடர்பாக ஒருவர் எங்களுடைய கருத்து பதிவிலையும் பகிர்ந்திருந்தார். இலங்கையிலையும் அவ்வாறான ஒரு முறை, அதாவது பல்கலைக்கழகத்துக்கு செல்றதுக்கு முதல் ஒரு பயிற்சிகள் வழங்குகிற ஒரு திட்டம் ஒன்று இருந்ததாகவும் அது பிறகு கைவிடப்பட்டிருந்தது. பிரதமருக்கு கையளித்திருக்கிற இந்த விஷயத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? நான் என்னன்னு சொல்லுச்சேன்னா, பல்கலைக்கழக மாணவர்கள் அவைகள் படிக்கிற காலத்துல 5 நாள் இப்ப யூனிவர்சிட்டி இருக்குது, பல்கலைக்கழகம் இருக்குது. அதுல ஒரு நாளை 4 நாள் பள்ளிக்கூடம் ஆக்கி போட்டு ஒரு நாளை அவைகள் என்ன துறையில கற்கினியோ அந்த துறையில ஆரம்பத்துல இருந்து வேலை செய்யணும். முக்கியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா ஆரம்பம். இப்ப ஒரு ஆள் நான் அன்றைக்கு சொல்லி இருந்தேன் வைத்தியரா வேலை செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் வைத்தியத்தோட தொடர்புடைய ஏதாவது ஒரு துறையில இடத்துல போய் வேலை செய்யணும். வேலை செய்யல அவர் அடிமட்டத்துல இங்க நீங்கள் ஜெர்மனியை சொன்ன நீங்கள் இங்க சுவிஸ்ல 9ஆம் வகுப்போட தொழிற்கல்விக்கு போகலாம். இங்க அப்படி ஒரு நடைமுறை இருக்குது. ஜெர்மன்லயும் இருக்கு, லேரஸ்டெல் என்று சொல்றது. அதாவது படிச்சு வேலை செய்கிறார். அப்ப இங்க என்னன்னு சொல்லுச்சுன்னா 4 நாள் பள்ளிக்கூடமும் 4 நாள் வேலையும் ஒரு நாள் பள்ளிக்கூடமும் இருக்கும். அப்ப அவைகள் அப்படியே படிச்சு வரையணும். இந்த 4 நாள் வேலை ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிருக்கல. அதுதான் அங்க ஆரம்பம். அங்க தனியா தியரிய மட்டும் சொல்லி கொடுப்பினோம். இவைகள் வேலை செய்யற இடத்துல சில படிப்புகள் 3 வருஷம் 4 வருஷம் என்று சொல்லி இருக்கு. பொதுவா 3க்கும் 4க்கும் இடையில தான் இருக்குது. விதிவிலக்கா சிலதுகள் 6 வருஷம் இருக்குது. அப்ப அவைகள் என்ன செய்யணும் சொல்லுச்சுன்னா, முதல் வருஷம் நான் இது எலக்ட்ரிக்க பத்தி சொல்றேன். ஒரு எலக்ட்ரிக்கர் என்று சொல்ற ஒரு மின் பொறியியலாளரோ இல்லையான்னு சொல்லிச்சுன்னா இந்த இது அதை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இங்க 5ஆம் வகுப்பிலேயே இந்த பிள்ளைகளை தரம் பிரிப்பினும். அப்ப தரம் பிரிக்கைகள்ல அவையின் அந்த கல்வி கற்கிற திறனை பாப்பினும் எப்படி இருக்குது. அவன் கெட்டித்தனத்தை வச்சுக்கொண்டு தனியா கல்வியை மட்டும் கணக்கில் எடுக்கிறேன். அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளோட எப்படி இருக்குது, அந்த கல்வின்றது எவ்வளவு வேகமா அவைகள் விளங்கி கொள்ளினம்ன்றது இப்படி தரம் பிரிச்சு அவை ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் கிம்னாசியம் என்று சொல்றது, கிமி என்று சொல்லுவினோம். அகாடமிக் அவைகள் நேரடியா யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அவைகள் நேரடியா பல்கலைக்கழகத்துக்கு போறோம். ஆனால் 5ஆம் வகுப்புல வடிவா பார்க்கணும். இது 5ஆம் வகுப்புல பிரிச்சு போட்டு அப்ப அவைய மற்றவை இதுல அந்த 5ஆம் வகுப்பிலேயே நல்லா படிக்கல என்று சொல்லுவோம். நல்லா படிப்பில அக்கறை இல்லாத பிள்ளைகள் அவைகள் தொழிற்கல்விக்கு தான் போகும். ஆனால் தொழிற்கல்விக்கு போனால் இந்த தொழிற்கல்வியில நான் சொல்றேன், இந்த லேரு என்று சொல்ற படிச்சு வேலை செய்யறத 4 வருஷம் முடிச்சுட்டு அடுத்த 2 வருஷம் அதின் அடுத்த நிலையை படிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இடையில பெரூஃப் மத்துரா இருக்குது, இல்ல ஹண்டில் ஃபாக் ஷூல் என்று சொல்றது. எனக்கு அதுகள் இந்த தமிழுகள் சரியா தெரியாது. இல்லையான்னு சொல்லுச்சுன்னா எங்கட ஒரு காப்போதர சாதாரணம் இல்ல உயர்தரம் வச்சு கொள்வோமே. ஒரு வருஷம் அது படிக்க வேண்டும். படிச்சுட்டு அந்த பெரூஃப் மத்துரான்றதெல்லாம் அத வேலைக்கு போறதுக்கான அட்வான்ஸ் லெவல் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையில உள்ளாக்கள் இல்ல அந்த புரிதல் அப்ப அப்படி அதை வச்சுக்கொண்டு அதுல நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு சொல்லுச்சுன்னா ஒரு வருஷம் அதை படிச்சுட்டு நீங்கள் திரும்ப யூனிவர்சிட்டி போகலாம். அப்ப நீங்கள் ஆரம்பத்துல படிக்காம இருந்தா கூட உங்களுக்கான பல்கலைக்கழகத்தின் வாய்ப்பு ஒரு நாளும் மூடப்படா. தெரியும், இது அதை சொல்ல வேணும்ன்றதுக்காக சொல்றேன். இதுல ஒரு சிக்கல் இது நான் அறிஞ்சிருக்கிறது. ஜெர்மன்ல இந்த முறையான கல்விதான் பயன்படுத்தப்படுது. இந்த 5ஆம் வகுப்புலயே மாணவர்களை பிரிக்கிறது, மாணவர்களுடைய வளர்ச்சி எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல பயணிக்கிறீங்க. ஒரு கல்வி அறிவு சார்ந்த வளர்ச்சி என்பது நேர்கோட்டுல பயணிக்கிறீங்க. அது மேல இறங்கி ஏறி அது ஒரு பாட்டுல அது போகும். ஆனால் இப்ப 5ஆம் வகுப்புல சில பிள்ளைகள் நாங்கள் பார்த்துக்கிறவங்களுக்கு தெரிய சில பிள்ளைகள்
சின்ன வயசுல நல்லா படிப்பினும் பிறகு படிக்க மாட்டோம். ஓ, ஓ, ஓ. சின்ன வயசுல பெரிய விளையாட்டு திறமை இருப்பினும் பிறகு பிற்காலங்கள்ல மிக திறமையாக சித்திகளை பெறுவார்கள். அடுத்தது நாங்கள் எங்கட சமூக சூழலையும் பார்த்திருக்கிறோம். இந்த முதலாம் பிள்ளையா வார பிள்ளைகளோட தரும் சமூகத்தை மாத்திரையில அது தெரியும். விவாகங்கள இருந்து வார பிள்ளைகள்லாம் சமூகத்துல பாரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன். பிரித்தானியாவின் பிரதமர்கள் எடுத்தா கூட ஜோன் மேஜர் என்றவர் இளவல் நினைக்கிறேன் 3 தரம் பெயில் விட்டவர் பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார். அதே போல ஸ்கொட்லாந்து எடுத்துக்கொண்டு சொன்னோம்னால் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாத அந்த 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாத ஒருவர் தான் இந்த பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகிற ஐரிஷ் போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தவர். சின்ஃபெயினுடைய அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து டொனி பிளேயரோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தவர். இந்த கல்வியை சர்டிபிகேட்டா பாக்குறது ஒரு பிரச்சனை. அதே நேரம் நீங்க சொல்ற மாதிரி அந்த சின்ன வயசுலயே பிரிக்கின்ற பொழுது ஜெர்மனுக்கு சென்ற எங்களுடைய முதல் தலைமுறையினருடைய பிள்ளைகள் நினைக்கிறேன் நாங்கள் இப்ப கதைக்கிறோம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் 20 வருஷம். ஏன்னா ஜெர்மன் போன்ற நாடுகள்ல ஒரு இனத்துவசமும் ஒரு அளவுக்கு இருக்குது அங்க இல்லைன்னு சொல்லலாது. ஆனா இந்த ஆசிரியர்கள் மொழி அடிப்படையில அல்லது தோளின் நிறத்தின் அடிப்படையில மாணவர்களை ஜிம்னாசியத்துக்கு அனுப்புறேலே என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக தமிழ் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால பல நூற்றுக்கணக்கான பெற்றோர் பிரித்தானியாவுக்கு தங்களை பிள்ளைகளை பதிவு செய்திருக்கிறோம். அது என்ன சொல்லி இப்ப நான் கொஞ்சம் மொழி கதைக்கிறபடியா இது சம்பந்தமா நான் தனிப்பட்ட முறையில அந்த எந்த மகன் பள்ளிக்கூடம் போயர்களும் இதே பிரச்சனையை எதிர்நோக்கினான். அப்ப எதிர்நோக்கிகள்ல அவருக்கு இந்த மொழி உச்சரிப்பை நான் என்னத்துக்கு எடுத்தனான்ன்றது இதுக்குள்ள வரும். என்னன்னு சொல்லிச்சுன்னா அப்ப அவருக்கு சில சொல்லுகள் உச்சரிக்க கஷ்டமா இருந்தது. அவைய சொல்லிச்சுன்னா இவருக்கு என்ன சிறப்பு பயிற்சி கொடுக்க வேணும், சிறப்பு வகுப்பு. அப்ப எங்கட மொழியில நான் சொன்னா அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்ல. அவர் எங்கட மொழியில எந்த சொல்லையும் சொல்லக்கூடியதா இருக்கிறார். அப்ப நீங்கள் விளங்கப்படுத்துறதுல இல்லாட்டி சொல்லி கொடுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னுடைய மகனும் சரியான குழப்படியானார். குழப்படின்னு சொல்லிச்சுன்னா துருதுருப்பானார். அப்ப அவையல் சொல்லினா இல்ல உங்களோட மகனை நாங்கள் விட முடியாது, ஜிம்னாசியத்துக்கு விட இல்லாதுன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன். நான் அவையலோட வாதாடையில் அவையல் தன்மையா என்னோட கதைச்சினம் இல்ல நான் சரி அது இவ்வளவுதான், அது எப்படியும் படிக்கிறக்குள்ள படிக்கும்னு சொல்லி இன்றைக்கு அவர் இனியில நல்ல உயரத்துல இருக்கிற நல்ல கல்வியையும் கற்றிருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல இருந்து பிறகு அவர் நல்லா படிக்கிறார்ன்றத அந்த ஆசிரியர் மாதிரி என்னட்ட சொல்லிச்சு. அப்ப முதல்ல அவையல் சொன்ன காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட பிள்ளை படிப்பில குறைவில்லை, அவர் குழப்படி என்று சொல்லிச்சுன்னா பக்கத்துல உள்ளாக்களை பாக்குறது, டக்கண்டு ஒழும்பி போறது, அந்த இது இப்படியான நடவடிக்கைகள் கொஞ்சம் துடுநாட்டமான ஆள். அப்ப இதை ஹிப்பர் ஆக்டிவ் என்று சொல்றது, அதாவது ஆக கூடுதலான ஹிப்பர் ஆக்டிவிட்டி என்று சொல்றது. அப்ப இப்படியா இருக்கும்னு சொல்லி அப்ப எனக்கு சரியான பயம் இருந்தது. என்னன்னு சொல்லி இப்படி ஒன்றால் அது வருத்தக்காரர் என்று சொல்லி மாத்தி போடுவாங்க. அப்ப இப்படியான இதுகள் எல்லாம் இருக்கைகளை நானும் மெல்லமா தான் கையாள வேண்டி இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் கையாண்டு அது எனக்கு திருப்தியா, இன்றைக்கு மகனுக்கும் நல்ல திருப்தியா தான் அது இருக்கு. இது என்னத்துக்காக இதை சொல்ல வரணும்னு சொல்லிச்சுன்னா அவர் அப்படி வந்தா கூட பிறகு படிச்சுட்டார். நான் எனக்கும் அதுல உடன்பாடு இல்லை. 5ஆம் வகுப்புல இந்த தரம் பிரிக்கிறதுன்றது. ஆனா இங்கே கல்வி முறை அப்படித்தான் இருக்கு. அப்ப அதுல நாங்கள் கதைக்க இயலாது. நான் இந்த என்னத்துக்காக இதை ஒரு சின்ன விளங்கப்படுத்தினான்னு சொல்லிச்சுன்னா இங்கே அவர் 9ஆம் வகுப்புல வேலை தேடி வேலைக்கு போகலாம். அந்த வேலை தேடுறதுக்கு முன்னால அவர் எல்லா இடமும் போய் ஸ்னூப்பர் சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு இடத்தையும் போய் பாக்குறது, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கா, இந்த வேலை பிடிச்சிருக்கா என்று சொல்லி அவைகளுக்கு போதிய காலம் இருக்குது. அந்த வேலையை தேடி எடுக்கிற எந்த துறைக்குள்ள நான் போகலாம் என்று சொல்லி அவர் நேரடியா போய் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு பிறகு அவர் அதுல வேலை செய்யணும். இப்ப எலக்ட்ரிக் என்று சொல்லி சொன்னால் கூடுதலா கிச்சனை விளங்கப்படுத்தினா எங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும்னு நினைக்கிறோம். கிச்சன்ல ஒரு ஆள் ஒரு குக்கா வர போறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னா அவர் முதல் வருஷம் போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறது அதுக்குரிய படிப்பு தான். 3 வருஷம் படிப்பு இல்ல 4 வருஷம் படிப்பு இருந்ததுன்னா அந்த முதல் வருஷம் அவர் மரக்கறி வெட்டுறதும் கூட்டுறது ஆள்றது தான், இதைத்தான் அவர் செய்வார். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அதுக்கு அடுத்த படிநிலைக்கு போவார். இப்படி போய் வரையக்குள்ள அவர் ஒரு முழுமையான ஒரு குக்கா வரையக்குள்ள அவருக்கு சகல விடயங்களும் தெரியும். அங்க இருக்கிற சரிபுலி எல்லாம் விளங்கும். மற்றது அவர் ஒரு ஆள் வரையிலேன்னு சொல்லுச்சுன்னா இங்கே எப்பயும் எப்படி என்று சொல்லுச்சுன்னா இங்கே எல்லாம் மட்டுமட்டா தான் ஆக்கள் வேலை செய்யுது. ஒருத்தர் வரையிலேன்றதுக்காக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடையிலாது. அப்ப முதலாளியா இருக்கிறவருக்கு சமைக்க தெரியும். அவருக்கு ஒரு கோப்பை கழுவுறதுக்கு ஆள் வரையிலேன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல நின்று அவர் கழுவணும். நான் குக் எனக்கு கழுவ தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இங்கே வேலை முறை அப்படி. அப்ப இங்க நான் முதலில் சொல்லி இருக்கிறேன் என்னென்றால் இங்கே ஒரு தரம் கௌரவம் பார்க்கிறேன்.
இங்க எல்லாரும் எல்லாம் செய்வினோம். இப்ப ஆள் வேற இல்லையன்னு சொல்லிச்சுன்னா டக்குன்னு கூட்டுவினோம். ஊர்ல தங்கட வீட்டு டொய்லெட்டுகள்ல கழுவாதவர்கள் அல்லது வீட்டை கூட்டாதவர்கள் எல்லாம் இங்க வேலையிடத்துல எல்லாம் செய்யறதுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுல தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இங்க வந்தா எல்லாம் செய்யணும், அங்கதான் செய்யல. அதான் அந்த மனநிலையை மாத்த வேணும்ன்றதுக்காகத்தான் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இப்ப அவையில்லாத புள்ளையா பார்க்கணும், இல்ல எதுல கோபப்படுவேணும். என்னன்னு சொல்லுச்சுன்னா, ஒரு டாக்டர் வர்றாருன்னு சொல்லிச்சுன்னால் நான் சொல்றேன், அவர் உதாரணம் தான் சொல்றேன், அவருக்கு அந்த ஆஸ்பத்திரியில உள்ள கீழ்நிலை வேலையில செய்யறதுக்கு தயாரான மனநிலையை உருவாக்கும். கடந்த காணொலியில நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் கிளிநொச்சி ஆஸ்பத்திரியுடைய மலசல கூடம். அந்த மலசல கூடத்துக்கு ஒரு ஆள் கழுவோடும், இன்னொரு ஆள் அதை கழுவினாராண்டு பாக்குறதுக்கு 2 பேர் இருந்தும் அது கழுவப்படையில. அன்றைக்கு வேறு ஒருத்தரும் வரையில என்றா கூட மருத்துவ தாதியோ அல்லது மருத்துவரோ அதை கழுவி இருக்க வேணும். இந்த மனநிலையை கொண்டு வர வேணும். அப்ப இதை நாங்கள் பள்ளிக்கூடத்துல இருந்து தானே கட்டமைக்கலாம். இப்ப நாங்கள் போயிட்டு ஒரு வைத்தியரை சொல்லலாத நீங்கள் போய் அதை செய்யுங்க. அப்ப அவர் இது கழுவுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்ற சிந்தனைக்கு வரவும். நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தேன், நான் என்னன்னு சொல்லிச்சுன்னா டொய்லெட் கழுவுறது எனக்கு காட்டி தந்தது. அப்ப நான் ஒரு அங்கே இருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நான் கிட்ட போக மாட்டேன். அதுக்கு அந்த வேலையில நான் நிக்கிறேன். அடுத்த படிக்கு நான் போகலாம். நான் ஒரு 8 வருஷம் முடிய வேறு ஒரு இடத்தை ஒரு மேனேஜர் என்ற நிலைமைக்கு நான் இது ஒரு சாதி பாகுபாட்டு ஒரு எதிரொலிப்பு தான். அதை பார்க்க கூடாது. என்னன்னு சொல்லிச்சேன்னா அளவு கடந்து போறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் 5ஆம் வகுப்புக்குள்ள படித்த காலகட்டங்கள்ல எங்களுடைய கிராம பாடசாலையில அந்த ஆசிரியர்களுடைய டொய்லெட்டை கழுவுறதோ அல்லது மாணவர்களுடைய டொய்லெட்டை கழுவுறதோ என்றால் அங்க ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்கள் தான் அந்த வேலைக்கு அதை தண்ணியை கொண்டு போய் கழுவுறதுக்கு அனுமதிக்கப்படும். அந்த பாரபட்சங்கள் இருந்திருக்கு. அது அவர்களுடைய ஆழமான அந்த மனதில் ஆழமாக பதிந்திருக்குது. சமூகம் செய்திருக்குது, இப்பவும் செய்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் இல்லாத பிரச்சனை இதாலதான் வருது. அதை மாத்த வேணும். அப்ப எல்லாரும் செய்ய வேணும். இப்ப பல்கலைக்கழகத்துல படிக்கல அவர் டொய்லெட் கழுவ வேணும், இல்லாட்டி கூட்ட வேணும், அள்ள வேணும் என்ற நிலைமை வரைக்குள்ள அவருக்கு அது பெருசா தெரியாது. இப்ப பிறகு நான் அடுத்த படியில என்னன்னு சொல்லுச்சுன்னா, நான் இங்க கெஸ்ட்ரோஃபாக்னு சொல்லி படிச்சிருக்கிறேன். 6 மாதம் படிச்சிருக்கிறேன். அந்த 6 மாதம் படிக்கிறதுன்றது தியரி படிக்கணும். பிறகு 1 வருஷம் பிராக்டிக்கும் சொல்றது, அதாவது பயிற்சி எடுக்கணும். அப்ப நான் அதை படிச்சு முடிச்சுட்டு நான் அவரோட வேலைக்கு போயல நான் தொடர்ந்து வேற இடங்கள்ல வேலை செய்தபடியா எனக்கு கஸ்ட்ரோனமி என்று சொல்ற இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய அனுபவம் இருந்தது. அதை வச்சுக்கொண்டு நான் அங்க வேலை செய்து சரிபுல சொல்லிகள்ல நான் அடிப்படையில இருந்து வேலை செய்ததுன்றதான் இந்த உண்மை. அப்ப நான் வேலை செய்ய எண்ணெய்களை முதலாளி 2-3 விஷயங்களை சொல்லிகள்ல நான் சொன்னது இப்படி இல்லை, பொதுவா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது இப்படி இல்லை இப்படித்தான் என்று சொல்லி சொன்னேன். இது இவ்வளவு இருக்காது, இப்படித்தான் அளவில இருந்து கலக்கிற விஷயங்கள்ல இருந்து இப்ப ட்ரிங்க்ஸ்கள் அல்கஹோல்கள் எல்லாம் இந்த கலக்கிற வீதம் என்னென்னத்துக்கு எவ்வளவு பாவிக்க வேணும் என்ற இதுகள் எல்லாம் நான் படிச்சபடியே எனக்கு தெரியும். நான் படிச்சு எனக்கு வேலை செய்த அனுபவம் இருக்கு. அதே நேரத்துல ஒரு கிளாஸை பார்த்த உடனே சொல்லுவேன், இது என்ன கிளாஸ். இங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறதுல தானே ஒரு பயனண்டா இதுக்கு இப்படி இருக்கும், என்னென்னத்துக்கு என்னென்ன கிளாஸ் பாவிக்கிறதுலாம் இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் சொல்லிகளை முதலாளியோட இருந்தா கொஞ்சம் என்னென்று சொல்றது, நான் ஒண்ணுக்கு பயப்படுறதுல சொல்றது, வேலை போனா போயிட்டு போகுதுண்டு, நான் ஒழுங்கா அவரோட வேலை செய்ய மாட்டேன். அப்ப இப்படி சொல்லிகளை அவன் என்ன செய்யணும்னா, சரி ஓகே உனக்கு இந்த பொறுப்பு தந்தா நீ இதை செய்வியான்னு கேட்டணும். என்ன எனக்கு மேனேஜர் பதவி தரப்போய். அப்ப தரப்போய்களை எனக்கு அது தருவினம் பண்றது எனக்கு தெரியாது. சும்மா எனக்கு 4.5 மணித்தியாலமா கேள்வி கேட்டு இந்த பரீட்சை ஒன்று வச்சுவேன். பரீட்சை நான் ஒரு சும்மா கூப்பிட்டு கதைக்கிற மாதிரி 4 பேர் இருந்து 4 பேரும் 4 இங்கத்தே மொழி இதுல கதைப்பினம். மொழி என்று சொல்லுச்சுன்னா அக்சென்ட், அதாவது டியலெக்ட் என்று சொல்றது, டயலாக்ல கதைப்பினம். சரியோ 4 பேரும் ஒரே நேரத்துல கதைப்பினம். நான் இந்த 4 பேர்ட்ட கேள்விக்கும் பதில் சொல்றத பாப்பினம். எனக்கு எல்லாம் வேத்து படிஞ்சு. அப்ப எனக்கு தெரியாது இது என்னன்றது, உண்மையிலே எனக்கு முன் அனுபவம் இல்லை. அப்ப 4 பேரும் ஒரேதா கேள்வி கேட்டு எனக்கு இன்னும் ஏதோ அவமானப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. 4 பேர் ஒரேதா கதைச்சா நீங்கள் எந்த கதையை கேட்பீங்க. அப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லிச்சுன்னா சொன்னார் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இவரை இந்த பர்சனல் லிஸ்ட்ல இருந்து வெட்டி விட பேரு என்று. அப்ப நான் நினைச்சேன் வேலை போயிட்டு டாக்குமெண்ட். அப்ப அதுக்கு பிறகு அங்க தகவல் வேற, நான் ஒரு இடத்த இன்டர்வியூ நடந்தது இல்ல கதைச்சது, இன்னொரு இடத்துல தான் நான் வேலை செய்தேன், நான் ஆபீஸும் வேண்டிய இது. அப்ப அவர் சொன்னா இல்ல அவரை அந்த நிர்வாக இதண்டு போட சொல்லி. அப்ப எனக்கு அதுக்கு பிறகுதான் நெஞ்சுக்குள்ள தண்ணி வந்ததுன்னு சொல்லுவோம். இது ஏன் அவைய செய்த வேண்டாம், நான் எப்படி கிரகிக்கிறேன். 4 பேர் 4 விதமா கதை
சொல்ல நான் அந்த 65 பேர் எனக்கு கீழே வேலை செய்தவர். அப்ப இந்த 65 பேரும் கொண்டு வர்ற பிரச்சனையை எப்படி கையாளுறதுக்கான ஒரு பரீட்சை தான் அது. அப்ப இப்படி நாங்கள் இந்த அனுபவம் நான் உண்மையிலேயே அது படிக்கிறது ஹோட்டல் ஃபாக்கன்னு சொல்லி நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும். எனக்கு நான் அந்த படிப்பு படிக்காம எனக்கு இந்த பதவி கிடைச்சது என்று சொல்லி சொன்னா என்னுடைய அனுபவம் எல்லா இடங்களிலும் நான் வேலை செய்தது, மற்றது இதுகளை கையாளுற விதம் எப்படி நான் கையாளுறேன். ஏன்னா கணவரோட வேலை செய்திருக்கிறேன். அப்ப அங்கேயே நான் எனக்கு அந்த பதவியை தரீனம் தந்து போட்டு அதுக்குள்ள எந்த தலையீடும் இருக்காது. நான் சொன்ன நீ கதைக்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா நான் இங்க வேலைக்கு நிக்க மாட்டேன். இப்படி நான் வந்ததுக்கான காரணம் இந்த அனுபவம் என்ன பயிற்சி. இதைத்தான் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா அப்ப அதுக்கு பிறகு நான் அங்க சட்ட திட்டங்களை வகுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சுதந்திரம் தந்தினம். ஏனென்று சொல்லிச்சுன்னா அவைகளுக்கு என்னுடைய வேலை பிடிச்சிருந்த குயிக்கா ஒரு மணித்தியாலத்துல 114 பேரை வெடின்னு சொல்ற 114 பேர்கிட்ட காசு வாங்கி அனுப்பி இருக்கிறது. ஒரு மணித்தியாலத்துல 114 பேர். அதை பார்த்து போட்டு முதலாளி சொன்ன நீ மிஷினா இல்ல வேறு ஏதா இது என்ன பெருமைப்படுத்துறது இல்ல, என்னை அறியாம நான் செய்த விஷயம். இலங்கையில உள்ள பிரச்சனை என்னென்றால் அண்மையில ஒரு பார்த்திருப்பீர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் அந்த பட்டப்படிப்பு உடுப்போட நின்று கூட்டுறது பேக்க தூக்குறது போன்ற விஷயங்களை செய்து காட்டியிருக்கணும். அதாவது நாங்கள் பட்டப்படிப்பை படிச்சுட்டு இதா செய்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை என்றால் தாங்கள் பட்டப்படிப்பு முடிஞ்சு வந்தால் தாங்கள் ஒரு கதிரை மேசையில இருந்து வேலை செய்யணும் என்ற சிந்தனை தான் அவர்கள்ட்ட இருக்கே ஒழிய அவர்கள் ஒரு தொழிலா பாக்குற தன்மையை காணல. அதுல ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறத நாங்கள் பாக்குறோம். அதைத்தான் நான் அந்த பழைய முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த காணொலியில சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லுச்சுன்னா இங்க ஐரோப்பாவுக்கு வந்த உடனே எனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லிச்சுன்னா இங்கே எல்லாம் எந்த முதலாளியும் நான் முதலாளி என்று போட்டு நிக்க மாட்டான். அவன் முதலாளியா இருக்கைகள்ல முதல்ல இங்கத்தையும் அங்கத்தையும் ஒப்பிட்டு கதைக்க இல்லை. அப்ப அதை நோக்கித்தானே நாங்க ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை நோக்கித்தானே நாங்க போகணும். அதான் உங்களை ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. நான் 4 பேர் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணினேன். 4 விதமான லோக்கல் மொழியா லோக்கல் லாங்குவேஜ் என்று சொல்றது இங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அவைய கதைகள் வித்தியாசம். தெரியும் ஒரு ஆள் ஹொக்டோச் என்று சொல்ற ஜெர்மன் டொச்சு கதைப்ப சூரி டொச் என்ற கதைப்ப அவைய சஃபவுசன் என்ற இடத்தை சேர்ந்தவ. இப்ப சஃபூசர் என்று சொல்றது டொச்சில சஃபூசர் டொச் டூச் என்று வாங்க டொச் என்று சொல்லுவாங்க டூச் என்று அப்ப சூரி டூச் என்று வாங்க. அப்ப இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா கதைக்கிறது நான் எப்படி இதை விளங்கி கொள்றேன்றதுதான் முதல்ல. ஒரு 10 பேர் நிக்கிற இடத்த சண்டித்தனம் செய்கிறதோ இல்லாட்டி அவைகளை சமாளிக்கிறதுன்னு சொல்லி எப்படி உள்வாங்குறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் பல்கலைக்கழகத்துல தங்களை பரீட்சைகளுக்கு போட்டி பரீட்சை வைக்க கூடாது, தங்களை நேர்காணல் இல்லாமல் தங்களுடைய சர்டிபிகேட்டை வச்சேதான் தங்களை வேலைக்கு எடுக்கணும் என்றெல்லாம் கோரிக்கைகள் விடப்படுது. இல்ல அதுதானே தவறு என்று சொல்றேன். இப்ப நான் என்ன பெருமைப்படுத்தி சொல்றேன், எந்த வரலாற சொல்றேன். முதல்ல சொல்லியிருக்கேன் நான் என்ன வேலைக்கு போனான், பிறகு என்னத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அனுபவத்துக்கு கூட நாங்கள் செய்தது கூடாகத்தான். என்னோட வேலை செய்த எனக்கு சமமா வேலை செய்தவர் சொல்லுவார், நீ படிக்க இல்ல, அவர் ஆஸ்திரியாக்காரன், இதான் அவர் கொஞ்சம் என்னில ஒரு பொறாமை என்று சொல்லுங்க. ஏன்னா நான் இந்த பதவிக்கு வந்தது அவருக்கு 100% உடன்பாடு இல்லை. அவர் படிச்சது அவர் சொல்லுவார், எனக்கு உனக்கும் 200 பிராங்க் தான் சம்பளம் வித்தியாசம், எனக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்கு, நான் 4 வருஷம் ஹோட்டல் பாக் படிச்சேன் நான் என்று சொல்லுவேன். அப்ப அப்படியெல்லாம் படிக்கல எங்களால எப்படி சாதிக்க முடிஞ்சது என்று சொல்லி சொன்னால் இந்த அனுபவம் மட்டும்தான். இந்த அனுபவத்தை வச்சு கொண்டுதான் செய்யக்கூடிய இருந்தது. மற்றது இதுல இன்னொன்னு சொல்லணும் என்னன்னு சொல்லுச்சுன்னா ஒரு நாள் வேலை கொஞ்சம் கூடிட்டு ஆக்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் வேலை செய்கிறதா கூடுதலா அவைய அண்ணன் தம்பி 4 பேருமே சூரிச்சில உள்ள பல்கலைக்கழகத்துல படிச்சாங்க. அது அவைகளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லுவீங்க. அது அவைகளுக்கு சாதகமா நிறைய சாதகமா அமைஞ்சது. அப்ப அவைகளின் அந்த நண்பர்கள் எல்லாம் வருவினவங்க சாப்பிடுறதுக்கு வரையக்குள்ள அவையால் வேலை கொடுத்ததும் பாடசாலை அந்த யூனிவர்சிட்டியில உள்ள ஆக்களுக்கு பகுதி நேர வேலைகளை தான் பகிர்ந்து கொடுத்தது. அப்ப அவைய சொல்லினோம் என்னன்னு சொல்லி நாம ஒரு தரம் வேலை தெரியாமத்தான் பறிவினோம். நான் வேலை பழக்குவோம். அப்ப எனக்கு முக்கியமான பொறுப்பு அங்க வர்றாக்களுக்கு பயிற்சி வைக்கிறது. நான் படிச்சிருக்கிறேன்றபடியா என்ன இந்த கஸ்ட்ரோஃபான்னு சொல்லி இந்த இதை படிச்சிருக்கிறபடியா எனக்கு அந்த அனுபவம் இருந்தபடியா எனக்கு அது பொறுப்பும் தந்து இந்த பதவியையும் தந்திருந்தவர். நீங்கள் ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை தெரிஞ்சவன். இப்ப நீங்க பிறகு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த உச்சரிப்புன்றது அதே அவ்வளவு முக்கியத்துவமா வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இப்ப வெவ்வேறு பிரதேசங்கள்ல இருந்து வாரவர்கள் வெவ்வேறு உச்சரிப்பை வச்சிருப்பினோம். மற்றது வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வாராக்களும் அது பிரதேச ரீதியான வேறுபாடுகளும் இருக்கும். அப்ப இந்த உச்சரிப்பு தான் நல்லது, இப்படித்தான் உச்சரிக்கணும் என்று சொல்றது அவசியம் இன்றைக்கு இருக்கா?
இப்ப நான் வந்து இப்ப எனக்கு லண்டனை பற்றி தெரியாது, நான் இருக்கிற ஊரை பற்றி தான் நான் சொல்லலாம். இப்ப வந்து ஒரு ஆள் அவன் தாய்மொழி வந்து ஸ்பானிஷ், நான் என்னால புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் டொச்சு கதைக்கிறாருண்டா அவர்கிட்ட தாய்மொழி ஸ்பானிஷ் நான் அதை புரிஞ்சு கொள்ளுவேன். தமிழாக்களை மாதிரி உலகத்துல வந்து நீங்கள், நான் இது தமிழ் மொழியை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல இல்ல, அது வேற ஒரு துறை, இது வேற ஒரு துறை. நான் சொல்றேன், தமிழாக்கள் வந்து நீங்கள் கவனிச்சு பாருங்க, அந்த ஆங்கிலம் என்று சொல்லி சொன்னாலும் சரி, பிரெஞ்சு என்றாலும் சரி, எந்த ஒரு தமிழரண்டா அதை சரியா கதைக்கக்கூடிய ஆக்கள் வந்து உச்சரிப்பு 100% சரியா உச்சரிப்பினம். தாய்லாந்துக்காரர் இல்ல ஒரு ஸ்பானிஷ தாய்மொழியா கொண்டார்கள் உச்சரிச்சினம் என்று சொல்லி சொன்னால் அவைகளால அவ்வளவு 100% திறமையா உச்சரிக்க முடியாது. சரியோ, இப்ப ஒரு பிரெஞ்சுக்காரன் வந்து டொச்சு கதைக்கிறான் என்று சொல்லுச்சுன்னா இங்கிலீஷ் கதைச்சால நான் கண்டுபிடிச்சேன், நான் உடனே கேட்பேன் உண்ட தாய்மொழி வந்து இன்னதா என்று சொல்லி கேட்பேன். நான் கொஞ்சம் ஆராய்ச்சியில இருக்கிறபடியா வந்து நான் அதை கேட்டுக்கொள்வேன். எப்படி அப்ப தமிழ் மொழியில வந்து எல்லாம் மெல்லினம் வெள்ளினம் இடையினம் என்று சொல்லி எல்லாம் இருக்கு. அப்ப தமிழ் மொழியை முதல்ல சரியா உச்சரிக்க தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் உலகத்துல எந்த மொழியையும் உச்சரிக்கலாம் என்றது நான் ஆதாரபூர்வமாக சொல்ல இல்லாதென்றாலும் அனுபவபூர்வமா நான் அதை சொல்லுவேன். நீங்கள் இதை வேண்டுமென்றா இந்தியில இருந்து கவனிச்சு பார்க்கலாம், இந்த நாட்டுக்காரர் இவர் எப்படி இந்த ஆங்கிலத்தை உச்சரிக்கிறார் என்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறார். எங்கடையாக உச்சரிச்சா நீங்கள் வெள்ளக்காரருக்கும் அவைகளுக்கும், அதாவது வந்து இந்த தெளிவு வந்து இப்ப உள்ள காலத்துக்கு தேவையான்னு கேட்கிறார். நிச்சயமா, ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தெளிவன்றது வந்து இப்ப இது வந்து இப்ப நாங்கள் வந்து கணனிகள்ல வந்து கணனியில இருந்து செயற்கை தொழில்நுட்பத்துக்குள்ள போறோம், அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப வந்து எங்களோட மொழி உச்சரிப்பு இப்ப கூடுதலா வந்து உச்சரிக்கைகள்ல வந்து இந்த சொல்லுகள்ல வந்து ஒத்தெழுத்து பிழைன்றது வந்து வருது. நல்லூர் கந்தனண்டு தான் வருது, நல்லூர் கந்தனண்டு இல்ல. யூடியூப்ல நீங்கள் வேணும்னா கூகுள்ல தேடி பாருங்க, இது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நல்லூர் கந்தனா நல்லூர் கந்தனா, சரியோ? அப்ப இந்த ஒத்தெழுத்து பிழை வந்து வருகிறது. மற்றது வந்து கிளிநொச்சி, இவ நேற்று முந்த நாள் வந்து இரண்டமடு கனாமியம்மன் கோயிலுக்கு பாடல் வெளியிட்டது. அப்ப அதுக்கே வந்து அந்த பிள்ளை வந்து இந்தியாக்கார பாடகிய பிடிச்சு அவைய விளம்பரம் செய்திருக்கணும். உச்சரிப்புகள் எல்லாம் படுப்புள்ளியா இருக்கு. நான் அதுக்கு கருத்து எழுத அதையும் வந்து அழிச்சிட்டோம் என்று சொல்லி சொன்னால், எல்லாரும் தான் கருத்து எழுதவர், ஜெயசநாதர் கல்லறிய சொன்னவர், நீங்கள் யாரும் குற்றம் இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லார்ட்டும் தவறு இருக்குத்தானே என்று சொல்லி அதுக்கு ஒரு பதில் ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு நான் பதில் எழுதினேன், அப்ப நாங்கள் என்ன செய்தாலும் வந்து நீங்களும் தவறு செய்தீர்கள், அதை சுட்டி காட்டக்கூடாது என்ற ஒரு அர்த்தத்துலதான் அது எழுதப்பட்டிருந்தது. நான் அதுக்கு கருத்து எழுத அதை ஒட்டுமொத்தமா அழிச்சினேன். அப்ப மொழி உச்சரிப்பு வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். நீங்கள் பயன்படுத்தாது வீட்டில் எப்படி பாவிக்கிறீங்கள் இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் இந்த உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் மீடியாக்காரர் ஆயிட்டோம். ஒரு கதைக்கு சொன்னா காணொலிகள்ல பேசினோம், எல்லாருமே வந்து வரையணும். ஒரு இடத்தை வந்து அதாவது வந்து இந்த இல் என்ற உச்சரிப்பு வந்து ஒரு உச்சரிப்பு மாறிச்சுன்னு சொல்லி அர்த்தம் மாறி போயிடும். அப்ப இது வந்து அதுகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்ப இந்த உச்சரிப்பு வந்து கவனிக்கப்பட போகும். இப்ப ஒவ்வொருத்தர் உச்சரிக்கிறாருன்னு சொல்லி அவை வந்து இந்த நாட்டுக்காரர் இப்படித்தான் உச்சரிப்பினம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அவைகள் அப்படியே வச்சிருக்கிறோம். நீ வந்து முன்னேறாது. முந்தி வந்து நாங்கள் வந்த காலத்துல, நான் இப்ப 35 வருஷம் முடிஞ்சது. அப்ப 35 வருஷத்துக்கு முன்னம் வந்து இங்க நாங்கள் வரையில வேற நாடு அயல்ல உள்ள ஐரோப்பாவுக்குள்ள உள்ள ஆக்கள் இருந்தவர், அவையால் மொழி கதைக்க மாட்டின. இப்ப இருந்த முதலாளிமார் வந்து அவையால மொழி கதைக்கிறதுக்கு அனுமதிக்கிறதும் இல்லை. ஏனென்று சொல்லுச்சுன்னா அவைகளுக்கு மொழி தெரிஞ்சா பிரச்சனை, நீங்கள் வாங்க இவியல் அவையண்ட மொழியை கற்றுக்கொள்ளுவினோம். ஆனால் அவையல் மொழி படிக்கணும்ன்றது இல்லை. இப்ப 2000க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்தி கொண்டு வந்து இப்ப என்னன்னு சொல்லுச்சுன்னா வெளிநாட்டுக்காரர் வந்து கட்டாயம் மொழி படிக்கும். பிரஜா உரிமை எடுக்கிறேன்னா அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும், மொழி தெரிஞ்சிருந்தா தான் எடுக்கலாம். அப்ப மொழிக்கு வந்து இப்பதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தவிர முதல்ல முதலாளித்துவத்தின் கையுகளை இல்லாட்டி ஒரு முதலாளித்துவ மேம்போக்கான மனநிலை தான் இவைகளுக்கு இருந்தது. எனக்கு தெரிய அந்த நேரங்கள்ல நாங்கள் வரையல ரெஸ்டாரண்ட்களை வச்சிருந்த முதலாளிமார் எல்லாம் குறைஞ்சது 4 மொழி 5 மொழி 6 மொழி பேசக்கூடிய திறமை உள்ளாக்கள். மற்றது இந்த லத்தீன் குடும்பம் என்று சொல்றது, லத்தீன் குடும்பம் மொழி குடும்பத்துல உள்ள ஆக்கள் வந்து இப்ப எல்லா மொழியையும் வந்து இலகுவா கற்றுக்கொள்ளணும். ஸ்பானிஷ் கதைக்கிறாள், இத்தாலி கதைக்கும், இத்தாலி பிரெஞ்சு கதைப்பினம் உச்சரிப்பில வித்தியாசம் இருக்கு. இப்ப ஒரு இத்தாலிக்காரர் வந்து கழுத்தால உச்சரிப்பான், பிரெஞ்சுக்காரன் வந்து மூக்கால உச்சரிப்பான், இங்கன்னா சவுண்ட்ல வந்து வேற. அப்ப இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கருத்தில் எடுக்கணும். இந்த மொழி உச்சரிப்புன்றது வந்து அது பெரிய ஒரு தாக்கத்தை வந்து எதிர்காலத்துல அவைகளுக்கு அந்நிய மொழிகள்ல கொண்டு வரும். இல்ல அது நானும் உடன்படுறேன். எனக்கு ஆங்கிலம் ஓரளவுக்கு நான் இவ்வளவு பேசுறதுக்கு வந்தது வந்து எனக்கு தமிழ் மொழியில ஓரளவு உச்சரிப்பு
என்னுடைய சிந்தனை எப்பவும் தமிழ்ல தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் அது ஆங்கிலத்துக்கு மாறும். நாங்கள் அதை எங்கட சிந்தனை முறையை வந்து நாங்கள் எங்கட மொழியில வடிவா விருத்தி செஞ்சாதான் நாங்கள் அதை இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளலாம். இப்ப என்ன பாக்கணும் என்று சொல்லிச்சுன்னா கன பேர் வந்து எனக்கு தெரிய வந்து ஒரு சில சொந்தக்காரர் வந்து இந்தியாவில இருந்தவை அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து அவைகள் ஆங்கில இங்கிலீஷ் மீடியம் என்று சொல்லி ஆங்கில மொழி கல்வியில தான் விட்டு கல்வி படிப்பிச்சவை. அந்த பேர் புகழுக்காக வந்து அப்படி செய்தது. ஆனா அந்த பிள்ளைகள் எந்த ஒரு பயனும் அந்த கல்வியாலே அடையுது. சரியோ, போதனா மொழி சிந்தனா மொழி என்று இருக்குது. அப்ப முதல்ல சிந்தனா மொழியில தான் போதிக்கப்பட வேணும். என்னட்டு அவைய சிந்தனை தாய்மொழியில தான். இப்ப இந்த சுவிட்சர்லாண்டான எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் பாருங்க தாய்மொழியை கற்க சொல்லித்தானே சொல்லி அது வேலை முக்கியம். அப்ப இப்ப வந்து பொருங்க நாங்கள் அங்கே இங்க வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையை கூட இந்த நாட்டுக்காரன் என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா அவன் தன்னை சொந்த காசச்சில வலிச்சு இடத்தை தந்து நீ உண்ட தாய்மொழியை கற்றுக்கொள்ளு, எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளு, ஆனா உண்ட மொழியை கற்றுக்கொள்ளு எங்களை ஊக்குவிக்கிறான். இல்ல எங்களை வந்து காசு செலவழிச்சு படிப்பிக்க வைக்கிறான். ஏன் தாய்மொழி முக்கியம், அவன் எங்களை முழுமையா வளர்க்க. ஆனா அங்க உள்ள ஆக்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா தாய்மொழி வேண்டாம், நீ ஆங்கிலம் படி, ஆங்கிலத்தை படிச்சாதான் உனக்கு உலகம் கிடைக்கும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து வந்திருக்கீங்க. உண்மையிலேயே வந்து அந்த மொழியில உள்ள என்னது, நீங்கள் ஒரு மொழியை படிக்கின்ற பொழுது வெறுமனே மொழி படிக்கிறீர்கள், நீங்கள் அந்த மொழியை பின்பற்ற சமூகத்துடைய கலாச்சாரம் அதனுடைய கட்டமைப்பு அந்த விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்றீங்க. அதாவது இன்னொரு மொழியை படிக்கிறது எப்பவுமே நல்லது. நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு வந்து இலங்கையில நாங்கள் தமிழையும் படிச்சுக்கொண்டு நாங்கள் சிங்களத்தையும் உண்மையா படிச்சிருக்கோம். நிச்சயமா சிங்களவர்களும் தமிழை சிங்களத்தை படிச்சுக்கொண்டு தமிழையும் படிச்சிருக்கோம். இந்த தவறுதான் நாங்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் வந்து எங்களுடைய தொடர்பாடல்கள் துண்டிக்கப்பட்டது. எங்களை இடையில வச்சுக்கொண்டு இடையில என்னன்னு சொல்ற மீடியேட்டர் என்று சொல்ற, அதாவது வந்து எங்களுக்கு இடையில ரெண்டு சமூகங்களுக்கு இடையான ஆக்கள் அரசியல்வாதிகளா இருந்தவ அவையால் தாங்கள் எல்லாரும் வந்து பின்னால கதைச்சு கொண்டு எங்களை சேர விடாமல் செய்தது. நான் சரியா வெக்கப்படுறேன். நான் இங்கே இருந்து இலங்கைக்கு போனேன்னு சொல்லுச்சேன். நான் இப்ப ஓரளவுக்கு நான் ஆங்கிலம் கதைப்பேன். சரியோ, அப்ப ஓரளவுக்கு கதைப்பேன் சொல்லுச்சுன்னா டூரிஸ்ட் இங்கிலீஷ் சொல்லி ஒன்று இருக்குதான். அப்ப அந்த இங்கிலீஷ் வந்து சரளமா தெரியும், சரளமா சொல்லுங்க. அப்ப ஓரளவுக்கு ஆங்கிலத்தால என்ன உலகத்துல எங்க போனாலும் ஆங்கிலத்தோட சமாளிக்கிறது அளவுக்கு தெரியும். டொச்சு வந்து நல்லா தெரியும். தெரியும், டொச்சு வந்து நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர். அந்த அளவுக்கு வந்து நான் அந்த பாடத்தை டொச்சை வந்து கற்றுருக்கிறேன். அப்ப இது இந்த வீதாசாரத்தை கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் சொல்லுவேன் எனக்கு 5 வீதம் தெரியுமாண்டா, மனித சொல்லும் நீங்க உங்களுக்கு 5 வீதம் தெரியுமாண்டா, டொச்சுக்காரனுக்கு எத்தனை வீதம் தெரியுமாண்டா. அப்ப அப்படி வந்து ஒரு அந்த முதல்ல 2008 என்று நினைக்கிறேன் 8-9 வந்து சொல்ல சொல்ல எழுதுற குரல் பதிவில எழுதுறது வந்து டிக்டேட் பண்றது வந்து வருது. அப்ப அதை நான் கொண்டு போய் என்னுடைய நண்பர்கிட்ட கொடுக்குறேன், என்னோட சுவிஸ் நண்பர்கிட்ட கொடுக்குறேன். அவர் சொன்னா அது எழுதுது இல்லை, அவர் சொல்ல அது எழுதுது இல்லை, ஆனா நான் சொன்னா எழுதுது. அவர் சொன்னா நீ வெளிநாட்டுக்காரன், நீ சொன்னா உண்ட டெலிபோன் கேக்குது, நான் சொன்னா கேக்குது இல்ல, இது என்ன. அவருக்கு அது ஒரு பெரிய அவமானமா போச்சு. ஏண்டா அவற்ற மொழி உச்சரிப்பு சரி சரியா. உண்மையிலே இந்த தாய்மொழி இப்ப நாங்கள் வேறொரு தாய்மொழியை வந்து முதல்ல சரியாக உச்சரிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற முயற்சிகளை முயற்சி செய்யறதுல செய்யலாம். ஆனா இப்ப மற்ற மொழியில நாங்கள் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக உச்சரிக்காலும் தாய்மொழியில நிச்சயமாக இந்த தாய்மொழியில வந்து இந்த எழுத்து பிழைக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சேன். இப்ப நானும் சொல்லத்தான் எழுதுறேன். நான் அந்த டிக்டேட் பண்றது சொல்ல எழுதும் அந்த கருவியால் எழுதுது. அப்ப எழுதைகளை வந்து நான் சரியாக வந்து இந்த ஒத்தெழுத்து எல்லாத்தையும் சொல்லேக்குள்ள வந்து அது சரியா எழுது. அப்ப இப்பதான் அதன் கவனம் வந்து தேவை, அந்த உச்சரிப்பின் கவனம் இப்பதான் தேவை. கல்லால் எறிந்தார் என்றாதான் அது கல்லால் எறியும், இல்லாட்டி கல்லால் எறிந்தார் என்றது வந்துடும். அத்தமே மாறி போகுதல்ல. இல்ல இப்ப உள்ள தலைமுறைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எங்களுடைய காணொலிகள் திருத்துறதுக்கு அல்ல எடிட் பண்றது கொடுக்கின்ற பொழுது கூட அந்த வாசிப்பு அதுகள்ல வந்து இப்ப டெலோண்டா அது ரெலோண்டு அப்படி பல்வேறு தவறுகள் அது இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது. அதாலதான் சொல்றேன் இப்ப வந்து இதுக்கான முக்கியத்துவம் வந்து 100% இருக்கு. ஏனென்றா இப்ப உச்சரிப்பில தான் முந்தி எங்களுக்கு இந்த இது இல்லத்தானே. அப்ப இந்த ஒற்றெழுத்து பிழையும் அதுலதான் வருகுதுன்னு நான் கவனிச்சேன். அவதானிக்கல ஒற்றெழுத்து பிழை வர்றதும் வந்து கூடுதலா வந்து அங்கதான் வருது. ஒற்றெழுத்து பிழைன்றது நீங்க அந்த சொல்லுகளை சேர்க்கைக்குள்ள வர்ற எழுத்துக்கள். இப்ப சில நான் நினைக்கிறேன் 4-5 அந்த வல்லினங்களுக்கு வந்து ஒற்றெழுத்து நல்லூர் கந்தன் என்று சொல்லி நீங்கள் கூகுள்களை தேடுங்க. நல்லூர் கந்தன் ஒரு இடமும் இல்லை. அது எனக்கு சரியான கவலையா கிடந்தது.
அப்ப எதிர்காலத்துல நல்லூர் கந்தன் தான் வரப்போகும். அப்ப எனக்கு திடீரென்று அந்த எல்லாத்தின் தவறுகளையும் சுட்டிக்காட்டு செய்கைக்குள்ள வர அந்த இணைப்புகள் புழைச்சு போச்சுன்னு சொல்லுச்சுன்னா அப்ப மொழியின் அர்த்தம் மாறி போயிருது. நீங்கள் வச்ச இன்னொரு விஷயம் இந்த ஒன்று ஆசிரியர்களுடைய சீருடை, அடுத்தது விடுமுறை சம்பந்தமாக பள்ளிக்கூடம். இந்த சீருடை கலாச்சாரம் காலனித்துவ நாடுகள்ல தான் இந்த சீருடை கலாச்சாரம் இருக்கு. அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் இருக்கு. ஆனா ஐரோப்பிய நாடுகள்ல இந்த சீருடை கலாச்சாரம் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஒரு பிராண்டை டெவலப் பண்றது, ஒரு வியாபார நிறுவனங்கள்ல இந்த சீருடை கலாச்சாரம் இருக்குது. இப்ப சுவிசையாவேசுக்கு போடுறதுக்கு ஒரு கலர் ஆடைமுறை ஒன்று இருக்குது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கல நினைக்கல சீருடை போடுவீங்களான்னு இல்ல, பள்ளிக்கூடத்துல இங்க இல்ல. மற்றபடி நிறுவனங்கள்ல பெரு நிறுவனங்கள் எல்லாம் அவைகளுக்கு அது கோஆபரேட் கல்ச்சர் தானே. அது அந்த வியாபாரத்தின் பிராண்ட். இப்ப நீங்க ஹாலிடே இன்னுக்கு போனீங்கன்னா ஹாலிடே இன்ன ரூம் எல்லாம் ஒரு டைப் கலர், ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் டிசைன்ல தான் இருக்கும். அது அவர்கள் தங்களுடைய பொருளை கண் ஈர்த்திரோணம் பண்றதுக்காக செய்கிறது. ஆனால் காலனித்துவ நாடுகள்ல இந்த சீருடை கொண்டு வரப்பட்டது என்ன, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆர்மிக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். என்னால் அது ஒரு கட்டுப்பாட்டு பயிற்சி. என்ன அந்த சீருடைய நாங்கள் இந்த அகாடமிக்ஸுக்கு கொண்டு வர்றது பொருத்தமானு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த சீருடைய வலியுறுத்தி இருக்கிறீங்களா? அதுக்கு சில காரணங்களும் சொல்லி இருக்கிறீங்க. சீருடைய வலியுறுத்தினது இது முதல்ல இந்த சீருடைன்றது எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குற ஒரு தன்மை சரியோ. அப்ப அது இந்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பெண் ஆசிரியர்கள்ல தான் அது கொஞ்சம் அவைகளுக்கு அதுக்கான சிலவுகள், அதுக்கான நேரங்கள் வருது. இப்ப நாங்கள் அதுக்குள்ள போனால் அதுக்குள்ள போறதுக்கு இப்ப நான் ஒரு சில ஆக்களோட கதை கேட்கல என்னுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில ஆண் ஆசிரியர் விரும்பினேன். அது அவைகளுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அவைகளுக்கு அது ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி ஆனா பெண் ஆசிரியர்கள் இந்த சீருடைக்கு 100% எதிர், கூடுதலான வீதம் என்று சொல்லுங்க, கூடுதலாக எதிர்ப்பேன் என்று சொல்லுச்சுன்னா அவைகள் தங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னு சொல்லுச்சுன்னா அது தவறு இல்லை. இப்ப அது சம்பந்தமா விமர்சனம் இங்கே இல்லை. இங்கே என்னன்னு சொல்லுச்சுன்னா ஆசிரியர்கள் அந்த ஒன்று முதல்ல அவைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செயலிகளை கட்டணும்டா விரும்பினோம். அதுக்கு பொருத்தமான அணிகலங்களை தேடினோம். இப்ப மஞ்சள் சீலை கட்டினா மஞ்சள்ல சப்பாத்து என்ன, அதுக்கு அந்த சாண்டில் போடுற அந்த அதுல இருந்து கேன்பேக்ல இருந்து எல்லாமே அவைகள் தேடி அதை சரியா செய்யணும். அப்ப ஒரு ஆசிரியருக்கு ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் கற்பிக்கிற நேரம் என்று சொல்லுச்சுன்னா சில பேர் நீண்ட தூரம் பிரியாணம் செய்யணும். 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் பிரியாணம் செய்து கற்பிக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கணும். நான் பொதுவாகத்தான் சொல்றேன். அப்ப அவைகள் விடிய காலமா 4 மணிக்கு எழும்பி 3/4 மணித்தியாலம் வெளிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிப்பிச்சுட்டு பிறகு அதே எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வீட்டையும் விளவத்தையும் அடுத்த நாளைக்கு இதுகள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த அவைகள் இதுக்கான நேரத்தையும் பொருளாதாரத்தையும் நிறைய செலவழிக்கணும். அது ஒரு காரணம். அடுத்தபடியா கட்டாயம் மேல் வகுப்புகளுக்கு போகையில ஆசிரியற்ற உடையில மாணவர்களும் மாணவிகளும் கண் வைக்கணும். அது எப்படி கண் வைக்கணும் என்று சொல்லுச்சுன்னா மாணவிகள் இப்படி நாங்களும் உடுக்கணும் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். மாணவர்கள் ஆசிரியர்களை ரசிக்கிறார். இது சில பேர் ஒத்துக்கொள்ளவே மாட்டினோம். அதை ஒத்துக்கொள்ளாட்டி நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒத்துக்கொள்ள ஒரு 18 வயது சரி 17 வயசுக்குள்ள மாணவன் ஒருத்தன் ஒரு பெண்ணை ரசிக்க தெரியல என்றால் அவன் பூரணம் அடையலைன்றதான் நான் சொல்லுவேன். அப்ப இது அதுக்காக எல்லாரும் இப்படித்தான் சொல்லிச்சென்னால் அப்படி இல்லை. சொல்றது ஓரளவு புரிஞ்சு வரக்கூடிய இதுல 2-3 விஷயம் பிரச்சனை இருக்கு. ஒன்று, ஆடை என்றது, அதாவது ஒரு முழு மனிதனுடைய ஆடை என்றதை தீர்மானிக்கிறது அவனாதான் இருக்க வேணும். அதை நாங்கள் திணிக்கிறது எவ்வளவு தூரம் சரி என்றது ஒரு விஷயம் இல்ல. திணிக்கிறது இப்ப திணிப்பன்றது அவர்கள் நீங்களே சொல்றீங்க அவர்கள் சீருடைய விரும்பலையே. அது ஒரு கிரியேட்டிவிட்டி தானே. பார்த்தா தாங்கள் எப்படி எல்லாம் மாறுபட்டு உடுக்கலாம்ன்றது கிரியேட்டிவிட்டி. ஆனா அதே நேரம் நீங்க சொல்ற ஒரு பிரச்சனை இருக்குது. திருவோணமலையில ஹிஜாப் அணிந்து வந்த பெண்ணை படிப்பிக்க விடாமல் முரண்பட்ட விஷயம் ஒன்று நடந்தது சில ஆண்டுகளுக்கு முதல். பள்ளிக்கூடத்துல இந்த சீருட அந்த நேரமும் இந்த சீருட பிரச்சனை எழுந்தது. எல்லாருக்கும் ஒரே சீருடைய கொண்டு வரலாமா? ஆனா பொதுவாக ஐரோப்பிய நாடுகள்ல இந்த சீருட கலாச்சாரம் இல்லை. அது வர்த்தக நிறுவனங்கள்ல தான் இந்த சீருடை இருக்குது. ஏனென்றால் அது அவர்கள் தங்களுடைய வர்த்தகத்தை மேல்நிலைக்கு கொண்டு வரதுக்காக, ஒரு அடையாளத்துக்காக, பிராண்ட் பில்டிங். அது பிராண்ட் பில்டிங். ஆனால் பாடசாலைகள் என்றது ஒரு அகடமிக்கா போறவைய நாங்கள் கல்வியை பொறுத்தளவுல நாங்கள் எதையும் அவைய கட்டுப்படுத்தக்கூடாது. அவை இந்த சிந்தனை முறைகளையோ விஷயங்களை கட்டுப்படுத்த கூடாது.
அவர்கள் வந்து ஃப்ரீயா இருக்க வேண்டும் என்றது வலுமுக்கியம். அதாலதான் பல்கலைக்கழகங்கள்ல சீருடை ஒன்றும் இல்லை. அதான் வந்து இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல பிரித்தானியா காலனி ஆதிக்கத்தை வச்சிருந்தது. பிரித்தானியாவிட்ட அடிமைப்பட்டிருந்த நாடுகள் இந்த சீருடை கலாச்சாரத்தை இன்னும் வச்சிருக்கணும். இந்த அடிமைப்படாத இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல வந்து இந்த சீருடை கலாச்சாரம் இல்லை. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்றால் அது அகடமிக் ஃப்ரீடம் ஒன்று இருக்குதானே. அகடமிக் ஃப்ரீடம் என்று சொல்ல அந்த அறிவு சார்ந்து விரிவாக சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். சரி, அப்படியே வச்சுக்கொள்ளும். இப்ப நீங்கள் சொல்ற புள்ளிக்கே வந்து நான் திரும்ப வாங்கினேன் என்று சொல்லி சொன்னால், இங்க வந்து மாணவர்களுக்கு சீருடை இல்லத்தானே, அப்பயே இலங்கையில மாணவர்களுக்கு சீருடை தேவை இல்ல. அதான் இந்த காலனி ஆதிக்கம் விட்டுட்டு போனதை தான் அவர்கள் இன்னும் பின்பற்றார்கள். சரி, ஓகே, அது சீருடை இருந்தா கூட பரவாயில்ல, அதை கூட சீருடை மட்டும் இல்ல, கல்விக் கொள்கையே பிரித்தானியா விட்டுட்டு போன கல்விக் கொள்கை தானே. நாங்க முதல் கதைச்சோம் இந்த மொழி சம்பந்தமாக தாய்மொழியில கல்வி ஆரம்பிக்கணும். பின்லாந்து இன்னைக்கு ஐரோப்பாவில கல்வியில முன்னணி வைக்கின்ற நாடு, மாணவர்கள் பெரும்பாலும் சந்தோஷமாக வாழ்கின்ற நாடு பின்லாந்து. பின்லாந்துல வந்து 7 வயசுலதான் அவர்கள் பாடசாலை கல்வி ஆரம்பிக்குது. 7 வயசு வரைக்கும் அங்க மாணவர்கள் வந்து இந்த நர்சரியோ அந்த சிறுவர் இதுகளுக்கு போய் அவர்களும் விளையாட்டு மட்டும்தான். அவர்கள் மண்புழு விளையாடுவார்கள், மண்புழுவோட விளையாடுவார்கள், அது மட்டும்தான். அவர்கள் விளையாடுறதுதான் அவற்றை கல்வி. ஆனா அந்த நாடுதான் இன்றைக்கு முன்னணியில் இருக்குன்னா அவர்கள் அந்த மாணவர்களுடைய சிந்தனையை வந்து அப்படியே திறந்து விடுறார்கள். மாணவர்கள் அந்த இயற்கையோட போறதுக்கு இல்ல. இந்த சீருடையில வந்து பிரித்தானியாவின் அந்த காலனி ஆதிக்கத்தை வச்சிருக்கா. நான் கேட்கிறேன், இலங்கையை எடுத்துக்கொள்வோம். இலங்கை என்று சொல்லுச்சுன்னா வடபகுதியை எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொல்லுச்சுன்னா வடபகுதி தான் கொஞ்சம் வெக்க, மன்னாரோ இல்லையான்னு சொல்லுச்சுன்னா கிளிநொச்சியோ வந்து வெக்கியான பிரதேசம். இங்க வந்து நீங்கள் ஒரு 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு டை கட்டி விடுறிய, அதான் தவறு சொல்றேன். சப்பாத்து போடுறிய. ஏற்கனவே வந்து சப்பாத்து போடாம வந்த பிள்ளைகளுக்கு வந்து அதிபர் மேலும் ஆசிரியர் மேரெல்லாம் வெளியே பிடிச்சு விட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. ஏன் நீங்கள் இதை எதிர்த்து கதைக்கல? இப்ப நீங்க சீருட வேண்டாம்ன்றீங்க. நான் நீங்கள் என்று சொல்றது இந்த எதிர்த்து வைக்கிறார்கள் அந்த பக்கமே வார. முதல்ல இதை நிப்பாட்டுங்க. இந்த சூழலுக்கு வந்து இந்த வெள்ளை சேட்டுகள் வந்து ஊத்தியா போயிடும். இங்க வந்து ஏன் சீருடை இல்லை என்று சொல்லி சொன்னால், இங்க வந்து 4 விதமான காலநிலையும் வருது. 4 விதமான காலநிலையும் இங்க தாக்கத்தை ஏற்படுத்துது. எங்களுக்கு மழைக்காலம் பண்றது மட்டும் தவிர கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மழைக்காலம். இந்த மழைக்காலத்தை தவிர மற்றபடி 9 மாதம் எங்களுக்கு பரவாயில்லை. இங்க வந்து இந்த 4 இதுக்கும் வந்து இப்ப நான் வந்து இன்றைக்கு போட்டு கொண்டு வந்த உடுப்புல அரைவாசிய கலட்டி அங்க வச்சு சரியா. அப்ப இங்க வந்து அப்படி வந்து உடுப்பு சீருடைய கொண்டு வரையல. இந்த ஷர்ட் வந்து கசங்கி போயிருக்கு. இது அந்த மடிப்பு குலையாமல் வந்து நான் இலங்கையில போடலாம், இங்க போடலாம். ஏன்னா இதுக்கு மேல நான் ஒரு புல்லோவர் ஒரு ஜாக்கெட் 2 போட்டிருக்கேன். அந்த சீருடையில வந்து சீருடையில ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அது வந்து நினைக்கிறேன் இந்த தென் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கல்வியலாளர் போல் ஃபெரேரோ என்று சொல்றாரு, நாங்கள் கற்பித்து கொடுக்கிற கல்வி வந்து அடிமைத்துவ கல்வி. நாங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு தரம், மாணவர்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கற்றுக்கொள்வார்கள். அந்த கல்வி வந்து வேலை செய்யாது. மாணவர்களுக்கு வந்து ஒரு சுய சிந்தனையோட விரிந்த சிந்தனையோட போகணும். மாணவர்கள் தாங்களாகவே தேடி விஷயங்கள் அறிகிறதுக்காக விடணும். ஆனா இந்த சீருடை எல்லாம் என்னத்தை படிப்பிக்குது என்றால் கட்டுப்பாட்டை படிப்பிக்குது, அடிமைத்தனத்தை படிப்பிக்குது. தங்களை நீங்கள் ஒரு இந்த எல்லைக்குள்ளதான் நிக்க வேணும் என்றது சொல்லுது. அதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னு சொல்ல சொன்னால், இந்த சீருட வேண்டாம் என்று சொல்ற ஆசிரியர் சமூகமோ இல்லாட்டி வெளியால இருக்கணும் தானே. நீங்கள் அந்த சமூகம் வந்து சொல்ல வேணும், இந்த மாணவர்களுக்கும் இந்த சீருட வேண்டாம், கட்டாயம் சப்பாத்து வேண்டாம், டை வேண்டாம். ஏன் டை கட்டணும்? நாங்கள் ஏன் அடிமையா கட்டணும்? இங்க 4 களத்தோட்ட பூட்டி இருக்கு, வெளியால சைவருக்கு குறைய இருக்கு, குளிர். அப்ப நான் வந்து களத்துக்கு சால் போடுறது, டை கட்டுறது எல்லாம் வந்து இங்கே குளிர பாதுகாக்கிறது. நீங்களே கிளிநொச்சியில கொண்டு வந்து இல்ல யாழ்ப்பாணத்துல கொண்டு வந்து அதை செய்யறீங்க. அதை விட சப்பாத்து நான் 100% உடன்படுறேன். இந்த டை கட்டுறது உண்மையிலேயே நான் என்னுடைய பள்ளிக்கூடத்துல பிரித்தானியாவில ஆசிரியர்களுக்கு சீருடை இல்லை. ஆனால் கோட் ஆஃப் கண்டக்ட் வச்சிருப்பீங்க. ஜெனரலாக டெனிம் டவுசர் போட்டு கொண்டு போயிடலாம் பள்ளிக்கூடம். அல்லது இந்த டெனிமில கிழிச்சு போட்டு போறது இருக்குதானே, அதெல்லாம் போட்டு கொண்டு போயிடாது. ஆனா பெரும்பாலானவர்கள் டை கட்டிக்கிட்டு தான் வருவீங்க. நான் பள்ளிக்கூடத்தோடய காய்ச்சி நான் எனக்கு அந்த டை கட்டினா எனக்கு வேர்க்கிறது கூட. இந்த குளிர்களையும் எனக்கு வேர்க்கிறது கூட. மற்றது எனக்கு அது ஏதோ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. அதால நான் டை கட்டுறையில அதை பள்ளிக்கூடம் அனுமதிச்சது. ஆனா இலங்கையில இந்த வகைக்குள்ள என்னென்ன டை கட்டி அது மட்டும் இல்ல, சப்பாத்தை போட்டுக்கொண்டு வெளியால நிக்க வேணும், நடக்க வேணும், போக வேணும், வர வேணும். அதை விட சுகாதார ரீதியாக உடம்பு வந்து காத்து பிடிக்க வேணும். உடம்புக்கு வெயில் பிடிக்க வேணும், காத்து பிடிக்க வேணும். நீங்கள் இப்படி எல்லாத்தையும் மூடி கட்டி பிறகு வந்து சப்பாத்துல வந்து சுகாதார உண்மையிலேயே எனக்கு அது என்னன்னு அது தெரியல. ஏனென்றா சப்பாத்து வந்து
வந்து ஒரு பாதுகாப்பும் ஒன்று இருக்குது. மாணவர்கள் செருப்பு போடலாம், திரிகிறதானே செருப்பு போடலாம், கால் வந்து அப்படி அல்லது அந்த சப்பாத்தின் குவாலிட்டி இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்ற குவாலிட்டியில அதை தயாரிக்கணும். அதான் அந்த விஷயத்துல நானும் உடன்படுறேன். எனக்கும் சப்பாத்து போடுறது பிடிக்கவே எனக்கு இப்போ நான் பள்ளிக்கூடத்துல வகுப்பு நடக்க மட்டும்தான் சப்பாத்து போட்டிருப்பேன். மற்றபடி நான் சப்பாத்து சொத்து எல்லாம் கலட்டி போட்டு தான் இருப்பேன். அப்ப இதை வந்து தளர்த்த வேணும். ஒன்று எல்லாருக்கும் சமமா கொண்டு வர வேணும். ஆசிரியர்களுக்கும் அந்த உடையண்டு சொல்லி ஆசிரியர்களுக்கும் சீருடையண்டு அப்படி இல்லையென்று சொல்லிச்சேனால் இப்ப சொல்ல கிரியேட்டிவ் வந்து இல்லாம போயிடும். கிரியேட்டிவ் இல்லாம அப்ப மாணவர்களுக்கு கிரியேட்டிவ் இல்லையா? அவர்களுக்கும் கிரியேட்டிவ் இருக்குத்தானே. அப்ப அவைகளை ஏன் வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க? நீ இப்படித்தான் வர வேணும் என்று சொல்லி சரி ஆட வந்து ட்ரெஸ் கோட் சொல்றேன். இந்த இதுல வந்து சரி அப்ப சொல்லலாம் என்னன்னு சொல்லிச்சுனா இப்ப இந்த பல்கலைக்கழகத்திலயோ கொழும்புல வந்து ஒரு பிரச்சனை கொண்டு போய்கிட்டு ஒரு மாணவன் வந்து கணக்கு ஆசிரியர் நாளந்தா பல்கலைக்கழகத்தின் அது விதிவிலக்க கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. சரி எங்கேயும் எல்லாமே நடக்கும். அது உலகம் முழுக்கலுமே எல்லாத்திலும் விதிவிலக்கு இருக்கு. பிள்ளையா நடக்கும். அப்ப ஒன்றை வச்சுக்கொண்டு எல்லா மாணவர்களும் இப்படி என்று சொல்லலாது. அந்த நான் மாணவிகள் ஒரு விஷயம் முக்கியம். இது என்னத்தை காட்டுதுன்றா மாணவர்களுக்கான இந்த பாலியல் கல்வி வந்து மிக அவசியம். நிச்சயமா உண்மையிலேயே ஹரணி அமரசூரிய பிரதமர் கொண்டு வந்த அந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம். ஆனா இந்த அடிப்படைவாதிகள் வந்து அதை எதிர்த்தது வந்து அன்னைக்கு நீண்ட காலத்துல அது திருப்பியும் அது கொண்டு வரப்பட வேண்டும். அதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. பாலியல் உறவுன்றதுக்கு வந்து ஒரு மயக்கமான ஒரு விஷயமாக எப்பவுமே நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு இயற்கையான எழுச்சி என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள மாணவர்கள் ஆரம்பித்தார்கள்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை வராது. இல்ல இங்க வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஆசிரியர் மாணவர்களுக்கு கூட இல்லை என்று சொல்லி ஒரு கவர்ச்சியான உடுப்பு இல்ல குறைஞ்ச உடுப்பை போட்டுக்கொண்டு போனால் வந்து அதை யாருமே பாக்குறீங்க. சரி அது இங்க சாதாரணமா வந்து அது சாதாரணமா வந்துட்டுது. சாதாரண வந்துட்டு இல்ல இங்கே நடைமுறையில வந்து அதான் இங்கே இருந்து போனோடனே அங்க இலங்கையில இருந்து சில பேர் கருத்தெழுது வீரம் என்னன்னு சொல்லிச்சுனால் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டோம் அவே அரைகுறை ஆடையோட வருவினம் என்று சொல்லி அரைகுறை ஆடைன்னு சொல்லிச்சுனால் இங்க ஏன் வெயில் காலத்துல வந்து குறைஞ்ச ஆடையை போடுறதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் குளிர்காலத்துல வந்து எங்களை மூடி முழுக்க உடம்ப மூடி உடுப்பு போட்டிருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிறது 3 to 4 மாதம் ஆக கூடுதலாக இந்த ஐரோப்பா கண்டத்துல வந்து 4 மாசம் தான் வெயில், ஒழுங்கான வெயில். 3 மாதம் தான் அவங்களோட கணக்கு, 4 மாசம் தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 4 மாசம் தான் எங்களுக்கு ஒரு வெயில் கிடைக்கும். அப்ப இந்த வெயில் கிடைக்கிற காலத்துல எங்களை உடம்புக்கு வெயில் தேவை என்றதான் நான் உடுப்பை குறைச்சு போடுறேன். இது நாங்கள் நாகரிகத்துக்காக போடுறேன், நான் போடுறேன் அரக்காச்சட்டைன்னு சொல்றது நான் போடுறேன் இல்ல, அது கன பேர் போடுறது. அதை வந்து யாருமே பிள்ளையா பார்க்க கூட பெண்கள் கூட உடுப்பை குறைச்சு போடினோம் சொல்லி அதுக்கான காரணம் இருக்கு. அங்கே இருந்து கொண்டு வெளிநாட்டுல இருந்து வந்த நாங்கள் ஏன் இலங்கைக்கு போறோம்னா வெயில் பிடிக்கத்தான் போறோம். நான் போறேன்டா வெயில் பிடிக்கத்தான் போறோம். அங்க இருந்து நான் வெயிலுக்குள்ளதான் அது கலாச்சார பண்பாடும் இருக்கு. நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலாக அமைஞ்சிருக்கு. நான் நினைக்கிறேன் இதோட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த எல்லா விஷயங்களையும் கலந்து உரையாடியமைக்கு மிக்க நன்றி சுதாகர். நாங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்புல நிலதிய விவரங்களை பேசிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். நன்றி.